ஹாய், பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. உங்கள் வெயிட்டிங் இன்னையோட ஓவர். உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷல் டிப்ஸோ இந்த வீடியோ கடைசியில் வச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க சொல்லித்தரேன். பிக்ஸாபே அல்லது பெக்சல்ஸ் கூகுள் பண்ணீங்கன்னா நல்ல நல்ல ஃபோட்டோ அண்ட் வீடியோ பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதை ஃபர்ஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் டிக்டாக்கை ஓப்பன் பண்ணுங்க. ரெக்கார்ட் பட்டனுக்கு லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. இங்க உள்ள இஃபெக்ட்ஸ் பாரை அப்படியே ஸ்லோவா ஸ்வைப் பண்ணீங்கன்னா கிரீன் ஸ்கிரீன் பாப்பீங்க. இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் மேல டச் பண்ணுங்க. இப்போ இந்த பிளஸ் பட்டன் மேல டச் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணி வச்ச பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, உங்க பேக்ரவுண்ட் இப்போ ரீப்ளேஸ் ஆகிடும். உங்க வீடியோ மேல டச் பண்ணி ரீசைஸும் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இமேஜ் இல்லாம வீடியோ பேக்ரவுண்ட் வேணும்னா மறுபடியும் இஃபெக்ட்ஸ்ல டச் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபீச்சர் மேல கிளிக் பண்ணிட்டு பிளஸ் டச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பட்டன் தட்டிடுங்க. அவ்வளவுதான், உங்க பேக்ரவுண்ட் இப்போ வீடியோ பேக்ரவுண்டா ஆகிடும். ஓகே, இன்னொரு டிப் சொல்லி தரேன்னு சொன்னல, அது என்னன்னா இந்த ஸ்டிக்கர் ஐகான் மேல கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இமேஜ் ஃபீச்சரை பாப்பீங்க. அதை டச் பண்ணிட்டு உங்க போட்டோவை செலக்ட் பண்ணுங்க. பாட்டம்ல பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் டு ரிமூவ் பேக்ரவுண்ட்னு இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா உங்க போட்டோ பேக்ரவுண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிடும். எப்படி? இது ஒரு ஸ்டிக்கர் ஆயிடும். சரி, ஓகே மேல டச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கங்க. டன். சரி, இந்த வீடியோ இஃபெக்ட்ஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க வீடியோவை கலக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழில் எப்படி சப்டைட்டில்ஸ் செய்யறதுன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லித்தராத ஒரு விஷயத்த சொல்லி தரப்போறேன். இந்த ஸ்டிக்கர் உங்களை ஃபாலோ பண்ணுங்க சொல்ற மாதிரி இருக்குல்ல, ஃபாலோ பண்ணுங்க. See you.